அஸ்ஸலாமு அலைக்கும். வாலேக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம இன்னைக்கு ரஹீக் அல் மக்தூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய வாழ்க்கை வரலாறு அந்த நூல்ல இருந்து ஒரு பகுதியை பார்க்க போறோம். ம் குறிப்பா மக்கா வாழ்க்கையோட முதல் கட்டம், இஸ்லாமிய அழைப்பு ரொம்ப ரகசியமா செய்யப்பட்ட அந்த காலம், அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஆமா, இந்த ரகசிய அழைப்பு பணிங்கிறது சில இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் சொல்றபடி சுமார் ஒரு 3 வருஷம் நீடிச்சது. 3 வருஷமா? ஆமா. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் ஏன் இந்த அழைப்பு ஆரம்பத்துல இவ்வளவு ரகசியமா இருக்கணும்? ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. உங்களுக்கு நினைவிருக்கும், சூரா அல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி இருப்பவரே, அந்த அத்தியாயம் அதோட ஆரம்ப வசனங்கள் இறங்குனதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோட கட்டளைப்படி மக்களை அழைக்க தயாராயிட்டாங்க. சரி. ஆனா அந்த அழைப்பை எப்படி செய்யறதுன்னு வரும்போது அப்போதைய மக்காவோட சூழல் அத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அந்த சூழல் எப்படி இருந்துச்சு? மக்கத் மக்களோட மனநிலை, அவங்க நம்பிக்கை எல்லாம். அது ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஆழமா வேரூன்றிய நம்பிக்கைகள் உள்ள சமூகம். முழுசா சிலை வழிபாட்டுல மூழ்கி இருந்தாங்க. அதுக்கு காரணம்? காரணம் கேட்டா, எங்க அப்பா தாத்தா இப்படிதான் செஞ்சாங்க, இது மட்டும்தான் உங்க பதில், வேற எந்த ஆதாரமும் கிடையாது. ஓஹோ. இதனாலேயே ஒரு பிடிவாதம், ஒரு பெருமை, அகம்பாவம் இதெல்லாம் அவங்க இயல்பாவே ஆயிடுச்சு. ம். எந்த பிரச்சனைனாலும் தீர்வு வாழ்முனையில தான் நினைக்கிற ஒரு போக்கும் இருந்துச்சு. அப்போ வன்முறை சகஜமா? ஓரளவுக்கு. அது மட்டும் இல்லாம, நாங்க தான் அரபு தீபகற்பத்தோட மார்க்கத் தலைவர்கள், காபாவோட நிர்வாகிகள்ங்கிற ஒரு பெரிய எண்ணமும் அவங்களுக்குள்ள. சரி. இப்படி ஒரு இறுக்கமான சூழல்ல அவங்க நம்புற எல்லாத்தையும் தப்புன்னு, இந்த சிலையெல்லாம் ஒண்ணுமில்ல, அல்லாஹ் ஒருத்தனா வணங்க தகுதியானவன்னு திடீர்னு சொன்னா? நிச்சயமா பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, தலைமுறை தலைமுறையா செஞ்சுட்டு வர்ற ஒண்ணு, அவங்க அடையாளமா நினைக்கிற ஒண்ணு, திடீர்னு ஒருத்தர் வந்து இது தப்புன்னா கோபம் வராம இருக்குமா? சான்ஸே இல்ல. கடுமையான எதிர்ப்பு தான் வந்திருக்கும். அதனாலதான் இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, எடுத்த எடுப்பிலே பகிரங்கமா அறிவிக்காம முதல்ல ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் தனிப்பட்ட முறையில ரகசியமா சொல்றதுதான் அந்த நேரத்துல ஹிக்மத், ஞானமான செயல். சுபஹானல்லாஹ். ரொம்ப யோசிச்சு செயல்பட்டிருக்கிறாங்க. இந்த ஞானமான அணுகுமுறையினால தான் இஸ்லாத்தோட முதல் விதைகள் மெதுவா ஆனா உறுதியா ஊன்றப்பட்டிருக்கு. ஆமா. இந்த ரகசிய காலத்துல முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்கள இஸ்லாமிய வரலாற்றுல அஸ்ஸாபிஹூனல் அவ்வலூன், அதாவது முந்தியவர்கள், முதலாமவர்கள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, அல்லாஹ் கூட குர்ஆன்ல அவங்கள புகழ்ந்து சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல யார அணுகினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயல்பாவே தங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, தங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, தங்களோட வாய்மை நாணயத்தை முழுசா நம்பினவங்க கிட்ட தான் முதல்ல சொன்னாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சதால உடனே ஏத்துக்கிட்டாங்க போல. எந்த சந்தேகமும் இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. அதுல முதன்மையானவங்க யாருன்னு பாப்போமே. எல்லாரையும் விட முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பு மனைவி அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ரதியல்லாஹு அன்ஹா. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வளர்ப்பு மகன் மாதிரி இருந்த, முன்னாடி அடிமையா இருந்து விடுதலை செய்யப்பட்ட சைத் இப்னு ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு. ரதியல்லாஹு அன்ஹு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பராமரிப்புல வளர்ந்த அவங்க சிறிய தந்தை மகன் சிறுவர் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 4 பேரும் இஸ்லாமிய அழைப்பு ஆரம்பிச்ச முதல் நாளே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா. இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதோட நிக்கல, அவங்களும் அழைப்பு பணி செஞ்சாங்களா? உடனே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட குணங்கள் அதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மக்காவுல எல்லாருக்கும் பிடிச்சவர். ரொம்ப மென்மையானவர், நல்ல குணம், தாராளமா உதவி செய்வார், அறிவாளி, நல்ல வியாபாரி, பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும். அப்போ குறைஷி பெரிய ஆளுங்க மத்தியில நல்ல மதிப்பு இருந்திருக்கு. பண்புகள், இந்த மதிப்பு எல்லாம் அவங்க மத்தவங்கள இஸ்லாத்துக்கு அழைக்க ரொம்ப வசதியா போச்சு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? வந்தாங்க. அவங்க தனக்கு ரொம்ப நம்பிக்கையான, சமூகத்துல நல்ல பேருள்ள நண்பர்களை பார்த்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அவங்க சொல்லையும் நம்பி இஸ்லாத்துல இணைஞ்சாங்க. யார் அவங்க? அதுல சில பேர் சொர்க்கத்தால நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல வராங்க இல்ல? ஆமா, சுப்ஹானல்லாஹ். அதுல ரொம்ப முக்கியமானவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு. ரதியல்லாஹு அன்ஹு, 3வது கலீஃபா. அப்புறம் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அத்தை பையன். ரதியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, பெரிய செல்வந்தர், தர்மவான். ரதியல்லாஹு அன்ஹு. சாத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு, வில் வித்தையில சிறந்தவர். ரதியல்லாஹு அன்ஹு. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு,
போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்தவங்க. ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா வந்தவங்களா? ஆமா, அவங்களோட அழைப்பை ஏற்று இஸ்லாம தழுவினவங்க. இவங்க தான் இஸ்லாத்தோட ஆரம்ப கால தூண்களா ஆனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவங்க மட்டும்தானா இல்ல இன்னும் நிறைய பேர் அந்த ஆரம்ப காலத்துல சேர்ந்தாங்களா? இல்ல, இன்னும் நிறைய பேரு. சீராஹ் குறிப்புகள்ல குறிப்பா இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவுகள்ல பார்த்தா குரேஷி கோத்திரத்துல இருந்தே இன்னும் பல முக்கிய நபர்கள் இந்த ரகசிய காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. உதாரணமா அபு உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தோட நம்பிக்கையாளர்னு சொன்னாங்களே. ஆமா, அமீனுல் உம்மா. அப்புறம் அர்க்கம் இப்னு அபில் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீடு தாருல் அர்க்கம் தானே முதல் மீட்டிங் ஸ்பாட். ஆமா, முதல் இஸ்லாமிய பள்ளி சந்திப்பு மையம் எல்லாமே அதுதான். அப்புறம் உஸ்மான் இப்னு மகூன் ரதியல்லாஹு அன்ஹு, அவரோட சகோதரர்கள் குதாமா ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு உபைதா இப்னுல் ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு, சாயித் இப்னு ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு, அவரும் அவங்க மனைவி ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹா. ரதியல்லாஹு அன்ஹு ரதியல்லாஹு அன்ஹா இவங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட சகோதரி தானே. ஆமா, இன்னும் ஹப்பாப் இப்னுல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, அவரும் அவங்க மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா. இப்படி நிறைய பேர். குறைஷிகள் மட்டும்தானா இல்ல மத்த கோத்திரம் மத்த பின்னணியில இருந்தும் வந்தாங்களா? அந்த பன்முகத்தன்மை அப்பவே இருந்துச்சா? நிச்சயமா இருந்துச்சு. அதுதான் இஸ்லாத்தோட உலகளாவிய தன்மையா அப்பவே காட்டுச்சு. குறைஷிகள் இல்லாத மத்த கோத்திரத்திலிருந்தும் ஏன் அடிமைகளா இருந்தவங்க, வெளிநாட்டு பூர்வீகம் கொண்டவங்க கூட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. யார் அவங்கள முக்கியமானவங்க? அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, பெரிய குரான் அறிஞர். ரதியல்லாஹு அன்ஹு. பிலால் இப்னு ரபாஹ் அல் ஹபஷி ரதியல்லாஹு அன்ஹு, அபிசீனியாவைச் சேர்ந்தவர், இஸ்லாத்தோட முதல் முஅத்தின். ரதியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். சுஹைப் இப்னு ஷீனான் அர் ரூமி ரதியல்லாஹு அன்ஹு, ரோம் பகுதிய பூர்வீகமா கொண்டவர். ரதியல்லாஹு அன்ஹு. அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க அப்பா யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு, அம்மா சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்காக முதல் ஷஹீதான பெண்மணி. ஆமா, இவங்க மாதிரி பலரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது இந்த மார்க்கம் ஒரு குலத்துக்கோ இனத்துக்கோ சொந்தம் இல்லைன்னு ஆரம்பத்திலே காட்டிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களோட பங்களிப்பும் நல்லாவே இருந்திருக்கு. நாம கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவங்கள சொன்னோம். வேற யார் முக்கியமான பெண்கள்? உம்மு ஐமன் பரக்கா அல் ஹப்ஷியா ரதியல்லாஹு அன்ஹா. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சின்ன வயசுல பாத்துக்கிட்டவங்க. ரலியல்லாஹு அன்ஹா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி உம்முல் ஃபஸல் லுபாபா ரதியல்லாஹு அன்ஹா. அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. இப்படி நிறைய பேர். ரலியல்லாஹு அன்ஹும்னா இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவங்க கணக்குப்படி ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஆண் பெண் எல்லாம் சேர்த்து சுமார் ஒரு 130 பேர் இருக்கலாம்னு சொல்றாங்க. 130 பேரா? ஆமா, ஆனா ஒரு சின்ன விஷயம், இந்த 130 பேருமே அந்த 3 வருஷ ரகசிய காலத்திலேயே வந்தாங்களா இல்ல சிலர் கொஞ்சம் பின்னாடி பகிரங்க அழைப்ப ஆரம்பிச்சதும் வந்தாங்களாங்கிறதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் அஸ்ஸாபிக்குனல் அவ்வலுங்கிற சிறப்புக்கு உரியவங்க என்பதில் சந்தேகமே இல்லை. சரி, இந்த முதல் முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருக்கு. அப்போ அவங்களோட வழிபாடு எப்படி இருந்துச்சு? இஸ்லாத்துல முதல் கடமை தொழுகை தானே? ஆமா, தொழுகைதான் முதல் கடமை. அதை எப்படி நிறைவேற்றினாங்க? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேராஜ் பயணத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் தொழுதுட்டு தான் வந்தாங்க. அதுல எல்லாருக்கும் ஒத்த கருத்து தான். ஆனா நாம இன்னைக்கு தொழுகிற 5 வேளை தொழுக மீராஜ்ல தானே கடமையாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி தொழுதாங்க? எத்தனை வேளை? அது நல்ல கேள்வி. 5 வேளை தொழுக கடமையாறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில தொழுகைகள் கடமையா இருந்துச்சாங்கிறதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. ஓ, சில அறிஞர்கள் குர்ஆன் வசனங்களை ஆதாரமா வச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஜ்ருக்கு முன்னாடி சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் அசருக்கு பின்னாடி 2 வேளை தொழுகை இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 2 வேளையா? இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதோட முறை என்ன, எத்தனை ரக்காத், இதெல்லாம் பத்தி தெளிவான விவரம் இல்ல.
முக்கியமா அது அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கும் நன்றி செலுத்துறதுக்குமான ஒரு வழிபாடா இருந்துச்சு. அதுவும் இந்த ரகசிய காலத்துல தொழுகையை எங்க போய் தொழுதாங்க? தொழுகனா வெளிப்படையா தெரியுமே. ஆமா, அது பெரிய சவால் தான். இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்புகள்ல வருது, தொழுகை நேரம் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மக்காவோட ஆள் நடமாட்டம் இல்லாத கணவாய்களுக்கும் மலை இடுக்குகளுக்கும் போயிடுவாங்க. மறைஞ்சிருந்து தொழுவாங்களா? ஆமா, மத்தவங்க கண்ணுல படாம ரகசியமா தொழுதுட்டு வருவாங்க. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெரியப்பா அபூ தாலிப் சம்பந்தமா ஒரு சம்பவம் இருக்குல்ல? ஆமா, அது ரொம்ப முக்கியமான சம்பவம். ஒரு தடவை அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சின்ன பையனா இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஏதோ புதுசா தொழுதுட்டு இருக்கிறத பாத்துட்டார். அவருக்கு புரியலையா? புரியல. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ஏன் அண்ணன் மகனே இது என்ன மார்க்கம்னு கேட்டாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா, இது அல்லாஹ்வோட மார்க்கம், தூதர்களோட மார்க்கம், நம்ம பாட்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மார்க்கம்னு விளக்கி அவரையும் இஸ்லாத்துக்கு அழைச்சாங்க. அபூ தாலிப் என்ன சொன்னார்? ஏத்துக்கிட்டாரா? அவர் சொன்னார், என் அண்ணன் மகனே, எங்க அப்பா தாத்தா மார்க்கத்தை என்னால விட முடியாது. ஆனா அல்லாஹ்வோட சத்தியமா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலும் வராம நான் பாத்துப்பேன்னு சொன்னார். பாதுகாப்பு கொடுத்தார். ஆமா. அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுறத பாத்துட்டு, இது நல்ல விஷயம்தான், நீ இதையே புடிச்சுக்கன்னு சொன்னதாவும் சில குறிப்பு இருக்கு. இது அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கலேனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தாரு, எப்படி பாதுகாப்பு கொடுத்தாருன்னு காட்டுது. சுப்ஹானல்லாஹ். சரி, இந்த ரகசிய காலத்துல தொழுகைய தவிர வேற எதுல கவனம் செலுத்துனாங்க? போதனைகள் என்னவா இருந்துச்சு? அந்த நேரத்துல தொழுக மட்டும்தான் கட்டாய வணக்கம். இஸ்லாத்தோட மத்த சட்டதிட்டங்கள் பெருசா வரல. அதனால அழைப்போட முழு கவனமும் ரெண்டே விஷயத்துல தான். ஒன்னு தௌஹீத், அல்லாவின் ஏகத்துவம். ஆமா, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்ல, அவனைத் தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவர் இல்ல. இந்த கருத்தை மனசுல நல்லா பதிய வைக்கிறது. ரெண்டாவது தஸ்கியா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதா? அதேதான். உள்ளத்தை சுத்தம் பண்றது, நல்ல குணங்களை வளர்க்கறது, கெட்ட குணங்களை விடுறது. அப்போ இறங்குன குர்ஆன் வசனங்கள் கூட பெரும்பாலும் இந்த ரெண்டு விஷயத்த மையமா வச்சுதான் இருந்துச்சு. அந்த ஆரம்பகால வசனங்களோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. இதயத்தை தொடுற மாதிரி. ஸ்வர்க்கத்தோட இன்பத்தையும் நரகத்தோட வேதனையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். மனுஷனோட நிலை, அவனை படைச்சவனோட மகத்துவம் எல்லாத்தையும் உணர்த்தும். அந்த உபதேசங்கள் அதுவரைக்கும் சிலை வணக்கத்திலையும் உலக ஆசையிலையும் இருந்த இதயங்களை தட்டி எழுப்புச்சு. ஆன்மாவுக்கு ஒரு புது பலத்தை கொடுத்துச்சு. அரபு சமூகம் அதுவரைக்கும் பாத்திராத ஒரு புது நாகரீகத்துக்கு, ஒழுக்கமான வாழ்க்கைக்கு அது அஸ்திவாரம் போட்டுச்சு. சொல்லப்போனா இது ஒரு கொள்கை பிரச்சாரம் மாதிரி இல்லாம ஒரு முழுமையான ஆன்மீக தார்மீக மாற்றத்தோட ஆரம்பம்னு சொல்லலாம். கரெக்ட். ஒரு புரட்சியோட ஆரம்பம். அப்போ இந்த 3 வருஷத்தை மொத்தமா பார்த்தா ரொம்ப திட்டமிட்டு ரகசியமா தனிநபரா செஞ்ச அழைப்பு பணி. இஸ்லாத்தோட அடித்தளம் அமைதியா ஆனா உறுதியா போடப்பட்டிருக்கு. ஆமா. மக்காவுல இஸ்லாம் பத்தி பேச்சு வர ஆரம்பிச்சாலும் குறைஷிகள் ஏன் இத பெருசா கண்டுக்கல, உடனடியா எதிர்க்கல? ஆமா, நீங்க சொல்றது சரி. அழைப்பு ரகசியமா இருந்தாலும் குறைஷிகளுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும். அங்கங்க பேச்சு போய்த்து தான் இருந்துச்சு. சில முஸ்லிம்கள், குறிப்பா அடிமைகளா ஆதரவில்லாம இருந்தவங்க சின்ன சின்ன துன்புறுத்தலையும் சந்திச்சாங்க. ஆனா பெரிய எதிர்ப்பு இல்ல. பெரிய எதிர்ப்பு வரல. ஒட்டுமொத்தமா குறைஷிகள் இத ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கல. ஏன்? முக்கிய காரணம், இந்த ரகசிய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷிகளோட கடவுள்களை பத்தியோ அவங்க முன்னோர்களோட வழிபாட்டு முறைய பத்தியோ நேரடியா விமர்சிக்கல. ஓஹோ, அதுதான் விஷயமா? ஆமா, கவ்வாவுல இருக்கிற சிலைகளை ஏதோ சொல்லல, அவங்க சடங்குகளை கண்டிக்கல. அதனால குறைஷிகளுக்கு இது ஏதோ ஒரு தனியாளோட புது ஆன்மீக தேடல், இல்ல ஒரு சின்ன குழுவோட வித்தியாசமான பழக்கம்னு தோணியிருக்கலாம். அவங்க சமூகத்துக்கோ அதிகாரத்துக்கோ உடனடி ஆபத்து இருக்குன்னு அவங்க நினைக்கல. ஆமா, அதனால ஆரம்பத்துல பெருசா அலட்டிக்கல, இல்ல கண்டுக்காம விட்டாங்க. அப்படியானா இந்த 3 வருஷ ரகசிய அழைப்பு காலம்ங்கிறது இஸ்லாத்தோட அஸ்திவாரத்தை பலமா போடவும், அந்த அஸ்ஸாபி கூனல் அவ்வலோன் முதல் விசுவாசிகள் அந்த தலைமுறையை உருவாக்கவும், அவங்கள ஆன்மீகமா தார்மீகமா தயார்படுத்தவும் ரொம்ப ரொம்ப அவசியமான அல்லாஹ்வோட ஞானம் நிறைஞ்ச ஒரு காலமா அமைஞ்சிருக்கு. நிச்சயமா. அந்த முதல் முஸ்லிம்களோட ஈமான், தைரியம், தியாகம் எல்லாம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. தொழுகை ஆரம்பிக்கப்பட்டுடுச்சு. ஏகத்துவம், உள்ள தூய்மை, இதுதான் முக்கிய போதனையா இருந்திருக்கு. ஆமா. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. மக்காவோட அந்த பயங்கரமான கோத்திரப்பற்று, பாரம்பரியத்துல ஊறி போன நிலைமை,
தலைமுறை தலைமுறையா சிலை வணக்கம். இப்படி ஒரு சூழல்ல ம், பெரிய அளவுல துன்புறுத்தல் ஆரம்பிக்காத அந்த முதல் கட்டத்திலேயே அவங்க சமூகத்தோட எல்லா நம்பிக்கைக்கும் பழக்க வழக்கத்துக்கும் எதிரா போற ஒரு செய்திய, எந்த உலக லாபமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழைப்ப இந்த முதல் முஸ்லிம்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஆமா, இப்படி. சத்தியத்தை தேடுற ஆர்வம், உண்மையை ஏத்துக்கிற மனப்பக்குவம், பயங்கரமான நேர்மை, அசாதாரணமான துணிச்சல், இது மாதிரி என்னென்ன உள்ளார்ந்த குணங்கள் அவங்கள அந்த முடிவை எடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டுறதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்ஷா அல்லாஹ். எங்களோட இந்த பயணத்துல தொடர்ந்து இணைஞ்சிருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் இது பயனளிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வா அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.